அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனிமலை முருகன் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். பழனி ஆண்டவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக காட்சியை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாகவே ஆண்டிக்கோலம் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது பழனி ஆண்டவர் தாங்க. பழனிமலை முருகன் பற்றிய அறியாத நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்படுதுங்க. அது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதே போல அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாங்க அப்படின்னா பிறகு அடுத்த அபிஷேகம் வர மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பழனிமலை ஆண்டவர் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதோடு இந்த வீடியோவில் முருகப்பெருமானுக்கு நடந்த ஒரு அபிஷேக காட்சியை நம்ம பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மனதில் ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழனி தண்டாயுதபாணியை நினைத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமா அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நாம் ஒரு அரிய வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம். உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்ச பிரச்சனைக்கு கூட தீர்வு காண முடியுங்க. அதாவது நல்ல ஒரு பரிகாரம் வழிபாடுகள் மூலமாக கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். அவர்கள் மூலமாக நல்லதொரு பரிகாரங்களும் நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்தையுமே நல்ல ஒரு வெற்றிகரமானதாக மாற்ற முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நாம் இப்போது முருகப்பெருமானுடைய அபிஷேக காட்சியை பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த காட்சியை பார்த்து வழிபாடு செய்துட்ருக்கோம். பொதுவாகவே ஆண்டிக்கோலம் என்று சொன்னதும் பழனி ஆண்டவர் தான் நமக்கு ஞாபகம் வருவார் அப்படின்னு சொன்னோம். இந்த முருகன் அப்படின்னு பார்க்கும்போது பழனி ஆண்டவரை போலவே இருக்கார். ஆனால் இது எந்த கோவில் முருகன் அப்படிங்கிறது நமக்கு சரியான முறையில் தெரியல. உங்களுக்கு இந்த முருகன் எந்த கோவிலுடைய சேர்ந்த முருகன் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பொதுவாகவே முருகப்பெருமானை ஆண்டிக்கோலத்தில் நம்ம பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய வறுமையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டிக்கோல தரிசனம் அப்படிங்கிறது மிக பெரும் ஒரு அற்புதமான தரிசனம்ங்க. அந்த வகையில் நாம் இப்போது முருகப்பெருமானுடைய அபிஷேகத்தை பார்த்து வழிபாடு செய்தோம். குறிப்பிட்டு பழனி ஆண்டவரை நாம் வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் தோஷங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பழனி ஆண்டவரை சென்று வழிபாடு செய்யுங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் எந்த அளவுக்கு பிடிக்கும், அதிலும் குறிப்பிட்டு அறுபடை வீடுகளில் நான் இந்த படை வீட்டுக்கு இன்னும் போனதே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே அறுபடை வீடுகள் பற்றி நீங்கள் எந்த வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமானே அழைப்பு கொடுப்பாரு வந்து பார்க்கறதுக்கு. எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, நாம் இந்த கோயிலுக்கு போகணும், நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதுமானது. ஆனால் போதாது. அதாவது இந்த முருகப்பெருமான் நம்மளை அழைத்தா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். நாம் இந்த கோயிலுக்கு சாதாரணமாக போயிடலாம், நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது போகலாம் அப்படின்லாம் யாராலும் நினைக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்துல காலடியை எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறது தாங்க முழுமையான கருத்து. அந்த வகையில் இந்த முருகப்பெருமானுடைய காட்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக. பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் பார்த்து தரிசனம் செய்யும்போது நாம் ஆண்டி ஆகிவிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குங்க. ஆனால் பொதுவாகவே இது முற்றிலுமான ஒரு தவறான கருத்து அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கலியுகத்தில் மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு தவறான கருத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போகர் சித்தர் பழனி தண்டாயுதபாணி சிலையை வடிவமைக்கும் போதே அவர் ஆண்டிக்கோலத்தில் தான் வடிவமைத்திருக்காரு. ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் நாம தொடர்ந்து 3 பௌர்ணமிகள் தரிசனம் செய்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகளும் கூட தீரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய தீராத கர்ம வினைகளையும் தீர்த்து விடுவார் என்பதுதான்
நிதர்சனமான உண்மையா இருக்கு. தீர்க்க முடியாத பிரச்சனைகளை ஆண்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய முருகன் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுடைய வைத்தியநாதர் அலங்காரம் நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து என்று சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு தீராத நோயை கூட தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் என்று சொல்லுவாங்க. நோய்வாய்ப்பட்டவங்க வைத்தியநாதர் அலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக நோயிலிருந்து விடுபடுவாங்க என்று சொல்லலாம். சரி, முருகப்பெருமானுடைய ராஜ அலங்காரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமே நம்மளுடைய பிரச்சனைகளை உருவாக்கி இருப்போம். உருவாக்கிய பிரச்சனையில இருந்து மீள முடியாமல் நாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட அத்தகைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் ராஜ அலங்கார முருகன் என்று சொல்கிறாங்க. சுய ஜாதகப்படி செவ்வாய் திசை நடக்கிறவங்க, ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் பெற்றவங்க ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை 3 பௌர்ணமிகள் தரிசனம் செய்யும் போது நல்ல பலனையும், குழந்தை தண்டாயுதபாணி நமக்கு அருள்வார் என்று சொல்லலாம். பழனி ஞான தண்டாயுதபாணி பார்வையில அனைத்துமே நமக்கு நிச்சயமாக நல்ல வழி கொடுப்பார் அந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, நாம இப்போ ஆண்டிக்கோலம் ராஜ அலங்காரத்துல வழிபாடு பற்றி பார்த்தோம். அதே போல அவருக்கு அபிஷேகம் நடத்தும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும், எது போன்ற அபிஷேகம்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு உரிய அபிஷேக பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருமஞ்சனத்தால நாம் அபிஷேகம் செய்யும்போது தோல் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க இந்த திருமஞ்சன அபிஷேகத்தை செய்து அதை கண்குளிர பார்க்கலாம். கண்டிப்பா அவர்களுக்கு தோல் பிரச்சனைகள் நீங்கும். அதே போல பஞ்சாமிர்தத்தால அபிஷேகம், அந்த பஞ்சாமிர்தத்தால நாம பஞ்சாமிர்தத்தை கொடுத்து அதன் மூலமா அபிஷேகம் செய்யும் போது அதை கண்குளிர நாம பார்க்கும்போது நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல பஞ்சாமிர்தத்தை நாம பிரசாதமாக மற்றவங்களுக்கு படைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா செல்வம் பெருகும். அதாவது நம்ம பஞ்சாமிர்தத்தை கடவுள்கிட்ட படைத்து அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது. அதே போல பால் அபிஷேகம், குடும்ப விருத்தி குல விருத்தி இல்லாதவங்க இது போல பாலை அபிஷேகமாக நம்ம செய்து கண்குளிர பார்த்து வழிபடும் போது கண்டிப்பா அந்த குடும்பம் விருத்தி அடையும். கண்டிப்பா அந்த முருகப்பெருமானே அவர்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கக்கூடிய வரத்தை பெறுவாங்க. இதனால சகல சௌபாகியங்களும் அவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தயிர், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தயிரையும் கொடுத்து அபிஷேகம் செய்யலாங்க. அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எலுமிச்சை அப்படின்னு பார்க்கும்போது யம பயம் நீங்கக்கூடியதாக இருக்குது. அந்த எலுமிச்சையை நம்ம பொருளாக கொடுக்கலாம். அதே போல் இளநீர் மனதில் அமைதியும் குடும்பத்தில் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இந்த இளநீர் தானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழ வகைகளை நாம் கொடுக்கலாம். பழ வகைகளை தானமாக கொடுக்கும்போது பிரபலமடைய செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு முன்ஜென்மத்தில் ஏதாவது தோஷங்கள் பாவங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக அதை நீக்கக்கூடியதாக இந்த பல தானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கரும்புச்சாறு, உடல் நோய்கள் நீங்குவதற்கு கரும்புச்சாறை நம்ம கொடுப்பாங்க. அதை தானமாக கொடுக்கலாம், கோவிலில் கொடுக்கலாம். இது ஒரு முக்கியமான பொருளாகவும் இருக்குது. அதே போல் சந்தனம் அபிஷேகத்துக்கு நாம் கொடுக்கலாங்க. சந்தனத்தை அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது பெயர் புகழ் அந்தஸ்து இவையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் பன்னீர் அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் அதை கொடுத்தோமா நமக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக பன்னீர் அபிஷேகம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் இது போல் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்ததாக விபூதி. நாம் முக்கியமாக விபூதி அபிஷேகத்தை தெரிஞ்சுக்கணும். விபூதியால் அபிஷேகம் செய்யும்போது நாம் அதை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் விபூதி அபிஷேகம் அப்படின்னு பார்த்தா சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதும் கூட. அடுத்ததாக மஞ்சள் அப்படின்னு பார்க்கும்போது தீர்க்க சுமங்கலி வரம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த மஞ்சளை நம்ம தானமாக கொடுத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். அதே போல் குங்குமம் அப்படின்னு பார்த்தா குல விருத்தி குடும்பத்தில் சந்தோஷம் இவையெல்லாம் உண்டாக்கக்கூடியதாக இந்த குங்கும அபிஷேகம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நாம் குங்குமத்தால் அபிஷேகம் கொடுக்கறது மிகவும் நல்லது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு
பிடித்த அபிஷேகங்களாக இவையெல்லாம் சொல்லுவாங்க. குறிப்பிட்டு பன்னீர், சந்தனம், திரவியங்கள், பஞ்சாமிர்தம் அப்படின்னு பல வகையான அபிஷேகங்களை நம்ம கொடுக்கலாம். அவருக்கு மிகவும் பிடித்த அபிஷேகம் என்று பார்த்தா அது விபூதி அபிஷேகம்தான். நதிகள் கடல்ல சங்கமிக்கும் போது நதி என்ற பெயர் மறைந்து விடுது. அதே போலதான் விபூதி அபிஷேகம் செய்து அதை தண்ணீரால கழுவும் போது அது அப்படியே கரைந்து மறைந்து விடுகிறது. இது போலவே மனிதனும் தன்னை பிறருக்காக இழந்து பரமாத்மாவாகிய இறைவனுடன் ஒன்றி கலக்க வேண்டும் என்று அபிஷேகம், இந்த விபூதி அபிஷேகம் நமக்கு உணர்த்துகிறதாகவும் சொல்லுவாங்க. தனக்காக இல்லாம பிறருக்காக வாழ்வவங்களை முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதாவது பெற்றவங்களை கூட விட்டுட்டு தன்னுடைய பக்தர்களுக்காக பழனியில கால் கெடுக்க நிற்பவர் பழனி தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இப்படி தனக்காக இது போன்ற ஒரு அபிஷேகம் செய்யக்கூடிய பக்தரை முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடிக்குமாங்க. தனக்கென ஒரு கோவணத்தை மட்டும் அணிந்து கொண்டு பக்தர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்து அருள்வாளிக்கக்கூடிய கருணை கடலாக விளங்குகிறார் முருகப்பெருமான். மீண்டும் பிறக்காம இருக்க நாம முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள்ல இந்த விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூட சொல்லலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் கூட விபூதி அபிஷேகம் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு நாம் இப்போ இந்த கோவிலுக்கு போனால் எந்த தரிசனத்தில் பார்க்கலாம், எந்த அபிஷேகத்தை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலேயே போகுது. அந்த வகையில் பூக்கள் கூட வாங்கி கொடுக்கலாம். நம்ம பூக்களால் அலங்காரம் செய்து நம்ம வாங்கி கொடுத்த பூக்களால் அலங்காரம் செய்யும்போது அது இன்னும் சிறப்பாக இருக்குது. இந்த அபிஷேகங்கள்லாம் செய்து முடித்த பிறகு நாம் அந்த முருகப்பெருமானை தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யும்போது இருக்கக்கூடிய பேரானந்தத்திற்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய விபூதி அபிஷேகத்தை பற்றியும் சிறப்பான ஒரு வீடியோ காட்சியையும் பார்த்தோம். இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.